வணக்கம் மக்களே. கோதுமையில இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கோதுமை ஊட்டச்சத்து மதிப்பு மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பல்துறை தானியங்கள்ல ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. இது உலகம் முழுவதும் காணப்படுது மற்றும் உங்களுடைய அன்றாட உணவுல சேர்த்து கொள்வது ரொம்பவே எளிமையானது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது உங்களுடைய உடல் எடையை குறைப்பது முதல் உடல்ல வளர்சிதை மாற்றங்களை மேம்படுத்துறது வரை நிறைய விஷயங்களை செய்து வாங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். ஸோ முதல் விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோதுமை ஒரு பொதுவான தானியம், ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னா ஒரு முழு கோதுமையில பார்த்தீங்கன்னா நிறையவே ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. வைட்டமின்களான வைட்டமின் B3, வைட்டமின் B2, வைட்டமின் B1, ஃபோலிக் அமிலம், தாமிரம், கால்சியம், பாஸ்பரஸ், துத்தநாகம், இரும்பு போன்ற பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 100 கிராம் கோதுமையில பார்த்தீங்கன்னா 339 கலோரிகள் இருக்கு. கோதுமையில உள்ள மொத்த கொழுப்பே 2.5 கிராம் தான். அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு கோதுமை இரவு நேரங்கள் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இதுல 0.5 கிராம் நிறைவுற்ற கொழுப்பு, 1 கிராம் பாலி அன்சாச்சுரேட் கொழுப்பு, இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க கோதுமை, அதாவது ஒரு இந்திய உணவுல பொதுவாக காணப்படக்கூடிய உணவுப் பொருட்கள்ல ஒன்று. ஸோ உணவு நார் சத்து, மெக்னீசியம் மற்றும் மேங்கனீஸ் ஆகியவற்றின் வளமான ஒரு மூலமாகும் அப்படின்னு சொல்றாங்க. கோதுமையில சிறந்த ஆரோக்கிய நன்மைகள் சொல்லியிருக்கேன். அதை நீங்க கண்டிப்பா பார்த்து அதை தினமும் பயன்படுத்தணும். ஸோ முதல் விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, கோதுமை உடல் பருமனை கட்டுப்படுத்துவதில் பெயர் பெற்றிருப்பதனால இதை பாத்தீங்கன்னா தினமும் நம்ம சாப்பிட்றதுனால உங்களுடைய உடல் எடை, உடல் பருமனால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உண்மையாலுமே உதவக்கூடிய ஒரு கணிசமான ஒரு உணவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எடை இழப்புக்கு இது வழிவகுக்குது. அது மட்டும் கிடையாது, உங்களுடைய உடல்ல வளர்சிதை மாற்றம் உகந்த அளவுல செயல்படாத போது அது பல்வேறு வளர்சிதை மாற்ற நோய்க்குறிகளுக்கு வழிவகுக்குது. மிகவும் பொதுவாக சில பாத்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம், உயர் பிரச்சனைகளால பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் போக்கிட்டு, அதாவது உயர் ரத்த அழுத்தம் மற்றும் குறைந்த அளவு HDL கொழுப்பை ஏற்படுத்தும். இவை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரத்த அழுத்த நோயாளிகளுக்கும் சரி, கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய பேஷண்ட்க்கும் சரி ஒரு சூப்பரான ஒரு ஃபுட் அப்படின்னே சொல்றாங்க. இதனால பெரும்பாலான மருத்துவர்கள் முழு கோதுமை தானியங்களை உங்களுடைய உணவுல ஒரு பகுதியா சேர்க்க பரிந்துரைக்கிறாங்க. அவை உங்களுடைய ஒட்டுமொத்த செரிமானத்தை மேம்படுத்துது. இது இறுதியில் சிறந்த வளர்சிதை மாற்றத்திற்கும் வழிவகுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதன் மூலம் நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் போக்கிடும். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, 2ஆம் வகை நீரளவு நோய் ஒரு நாள்பட்ட நிலை மற்றும் முறையா கட்டுப்படுத்தப்படாத விட்டா மிகவும் ஆபத்து அப்படின்னு சொல்றாங்க. ஒருவர் தனது உணவுல அதிக கவனம் செலுத்தினா அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நோய் அப்படின்னே சொல்லலாம். அதனால கோதுமையை மிகுதியா பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துறதுனால அதுல காணப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை ஒன்று மெக்னீசியம். இந்த தாது உடல் இன்சுலினை பாத்தீங்கன்னா பயன்படுத்தும் மற்றும் குளுக்கோஸை சுரக்கக்கூடிய விதத்தை நேரடியாக பாதிக்கும். 300க்கும் மேற்பட்ட நோய்களுக்கு ஒரு துணை காரணியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால முழு கோதுமையை தொடர்ந்து உட்கொள்வது சர்க்கரையை கட்டுப்படுத்த ரொம்பவே பயன்படுது. தினசரி உங்களுடைய உணவுல அரிசியின் பயன்பாட்டை குறைச்சிட்டு கோதுமையுடைய பயன்பாட்டை அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாள்பட்ட அலர்ஜி அப்படின்றது அடிப்படையில் சில மாதங்களா நீடிக்கும் எந்த ஒரு வீக்கத்தையும் குறிக்குது. தீங்கு விளைவிக்கக்கூடிய அந்த தூண்டுதலுக்கான அந்த பிரச்சனைகள், நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நமக்கு இல்லான்ற அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதெல்லாம் அதிகமாயிடுது. ஸோ அதனால உங்களுக்கு இந்த நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா இன்னும் கூடுதலா நீங்க கோதுமையை பயன்படுத்திக்கலாம். அது மட்டும் கிடையாது, இது அல்சமையர், அறிவாற்றல் வீழ்ச்சி, இதய நோய், இந்த மாதிரி நிறைய நோய்களுக்கு கூட நமக்கு ஒரு ஆற்றலை வழங்குது அப்படின்னு சொல்றாங்க. முழு கோதுமை பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பித்தப்பை கற்களை தடுக்க உதவுது. பித்த அமிலங்கள் அதிகமாக சுரப்பதனால பித்தப்பை கற்கள் உருவாகுது. ஸோ கோதுமையில கரையாத நார் சக்தி இருப்பதனால இது சீரான செரிமானத்தை உறுதி செய்து இதனால பித்த அமிலங்கள் குறைவா சுரக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதனால கோதுமையை பயன்படுத்துங்க, ஆரோக்கியமா இருங்க. இது மட்டும் கிடையாது, இது போன்ற நிறைய அற்புதமான விஷயங்கள்
ஆரோக்கியமான தகவல்களை பார்க்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்க, ஆரோக்கியமா இருங்க. நன்றி, வணக்கம்.